வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே பிப்ரவரி 1ஆம் தேதி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல், இதை நம்மளோட ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா வேணுங்கிறவங்க நான் லிங்கை ஷேர் பண்ணுறேன், அதில் பாருங்கள். ரெசிஸ்டன்ட் லெவலில் இந்த சப்போர்ட் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக இருக்கும் எந்த ஃபார்முலாவில் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷ சார்ட்டு. இந்த 15 நிமிஷ சார்ட்டில் நமக்கு இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 23,636 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா 23,791 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,950 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,322 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,163 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்து அடுத்து இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,008 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல். இந்த நம்ம லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா லெவலுமே மேஜரான லெவல். இந்த ரெசிஸ்டன்ட் லெவலும் சரி, நமக்கு இங்கே இந்த சப்போர்ட் லெவலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட் லெவல். இந்த லெவல்ஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கும். அந்த இடங்கள்லாம் நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்கை மாற்றி வச்சுக்கலாம். மேலும் பட்ஜெட்டில் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கிறதுனால நமக்கு மூவ்மெண்ட் மேலே இருக்கலாம். இருந்தாலும் நமக்கு எக்ஸ்பைரி பக்கத்தில் வர்றதுனால அதோட மூவ்மெண்ட் ஆப்போசிட்லையும் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொரு லெவலையும் தரோவா செக் பண்ணணும். நம்ம பவுன்ஸ் பேக் ஆகுதா அல்லது நமக்கு பிரேக் அப் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டே வரணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. 1 hour சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனை நமக்கு இந்த க்ளோனிங் லைனையும் விட அதிகமாக இந்த ஏற்கனவே நமக்கு இந்த மூவ்மெண்ட் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்லையை விட ஜாஸ்தியாக தான் நமக்கு சனிக்கிழமை மூவ் ஆயிருந்தது. ஆனால் மூவ் ஆகி க்ளோஸ் ஆகும் பொழுது பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல பழைய நிலவிலேயே நமக்கு இங்கே க்ளோஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த லைனை வச்சு பார்க்கும் பொழுது அடுத்து நமக்கு மேஜரா இந்த ரெசிஸ்டன்ட் 1 இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரெசிஸ்டன்ட் 1 என்னன்னு பார்த்தோம்னா 23,636, அதாவது 23,600 திரும்பவும் நமக்கு 600ல இருந்து நம்ம 650 கணக்கு வச்சுக்கலாம். அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கும் மேல போச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம 600ல இருந்து 650 வரைக்கும் நம்ம ஜோன் செட் பண்ணி வைக்கிறோம். அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அங்க நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிரீமியமும் நிறைய கரைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லது அங்கேயே பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் நமக்கு இந்த இடத்த நமக்கு இந்த இடம் வரைக்கும், அதாவது 23,450 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 450 நமக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்து முதல் சப்போர்ட் லெவலை ரீச் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலையும் நம்ம பிரேக்கப்பா அல்லது பவுன்ஸ் பேக்கா ஆகும் பொழுது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஜோன் செட் பண்ணிக்கோங்க. ஜோன் செட் பண்ணாம எக்ஸாக்ட் பாயிண்ட்டை வச்சு பண்ணோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங் பிளான்ஸையும், மேலும் இங்கே நம்ம ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் வச்சிருக்கோம். ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்கும் அதையும் செக் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. இந்த 1 day சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம க்ளோனிங் சேனல் வரைஞ்சிருக்கோம். இன்னும் இந்த நமக்கு நிஃப்டி முதல் சேனல், இது 2வது சேனல்ல என்ட்ரி ஆனது. ஆனால் 2வது சேனலை விட்டு நமக்கு இன்னும் மேலே போகலை. நமக்கு மேல் நோக்கி இப்போ மூவ் ஆகி இந்த இடத்துல இருக்கு. அடுத்து இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சேனலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்ட சேனலுக்குள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அந்த இடத்துல திரும்பவும் நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு நமக்கு மார்க்கெட் பாசிட்டிவ்ல மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1ஆம் தேதி பிப்ரவரியோட பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், இதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது
15 நிமிஷ சார்ட். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 50,035 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 50,564 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 51,119 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. சப்போர்ட் ஜோனு பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 48,951 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 48,396 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 47,867 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. நம்ம நிஃப்டிக்கு பார்த்த மாதிரியே பேங்க் நிஃப்டியும் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேஜரான நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல்ல நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த அதாவது சனிக்கிழமை நமக்கு 50,000 பிரேக் அவுட் பண்ணிச்சு. இந்த தடவை ரெசிஸ்டன்ட் லெவல் 3 டச் பண்ணுச்சுன்னா 51,000 பிரேக் அவுட் பண்ணும். அப்போ நம்ம திரும்பவும் 50,000 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் நமக்கு அந்த லெவலுக்கு போகும். 50,000 பிரேக் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அங்க கவனமா இருக்கணும். மேலும் அல்லது நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னு சொன்னா இங்கேயும் நமக்கு சப்போர்ட் லெவலும் பார்த்தோம்னா எல்லாமே மேஜரான சப்போர்ட் லெவல் தான். கடைசியில நமக்கு 47,800 இந்த லெவலை நமக்கு அடுத்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த சேனலும் நமக்கு பிரேக் அவுட் ஆகும். ஆக ஒவ்வொரு லெவலையும் பிரேக் அவுட் ஆகுதா, பிரேக் அவுட் ஆகும் பொழுது அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கும் நடக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பிளான்ஸை ஜோன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட். இந்த 1 hour சார்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல இந்த இடத்துல நம்ம சேனல் வச்சிருந்தோம். அந்த சேனல் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி இப்போ அந்த சேனல் நமக்கு இங்க வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இன்க்ரீஸ் பண்ணி இப்போ இந்த லெவலை நமக்கு முதல்ல இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். பிரேக் அவுட் ஆகும் பொழுது ஜோன் செட் பண்ணிக்கணும். எக்ஸாக்ட் லெவல் வச்சுக்க கூடாது. ஜோன் செட் பண்ணி அந்த லெவலை நம்ம பிரேக் அவுட் ஆகுதா அல்லது அந்த இடத்துல நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நமக்கு இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பவுன்ஸ் பேக் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று பைவட் பாயிண்ட் வரைக்கும் வரலாம் அல்லது நமக்கு இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பவுன்ஸ் பேக் ஆகும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங் பிளானை வச்சுக்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட். இந்த 1 day சார்ட்ல பார்த்தோம்னா ஹை லெவல் அண்ட் லோ லெவலுக்கான டே சேனல். இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த சேனலுக்குள்ள என்ட்ரு ஆகல. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் ஆன இடத்துக்கிட்ட வந்திருக்கும். ஆக இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சேனல் பிரேக் அவுட் ஆன இடத்துக்கு திரும்ப இங்கே டச் ஆயிருக்கு. டச் ஆகி நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி. இப்போ இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகுதா அல்லது திரும்பவும் மேலே மூவ் ஆச்சுன்னா இந்த சேனலுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கலாம். அல்லது பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேலே மூவ் ஆச்சுன்னா என்ன பிளான் பண்ணணும், கீழே மூவ் ஆச்சுன்னா என்ன பிளான் பண்ணணும் தனித்தனியாக செட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங்கை பண்ணோம்னா கண்டிப்பா ரிஸ்க் இல்லாத நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.